அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ தான் இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் கிரைம் பிஎன்எஸ்எஸில். இப்போ தான் நம்ம பிஎன்எஸ்எஸ் சப்ஜெக்டுக்குள்ளவே என்ட்ரி ஆகிறோம். இதற்கு முன்னாடி இருக்கிற 2 வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா இதனுடைய இன்ட்ரோடக்ஷன் வீடியோவாக நீங்கள் வச்சுக்கலாம். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸை பார்க்குறவங்க யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இது பார்த்தா மட்டும்தான் மற்றவர்களுக்கு வியூ ஆகும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். நம்மளுடைய சேனல் தமிழ் சேனல்ன்றதுனால நீங்கள்லாம் லைக் பண்ணால் மட்டும்தான் எல்லாருக்கும் வியூ ஆகும். ஸ்டேஜஸ் ஆஃப் கிரைம். இப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கிரைம் இல்லாமல் குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு வேலை கிடையாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஒரு கிரைம் எப்படி நடக்குது, ஒரு அஃபென்ஸ் எப்படி நடக்குது அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் பிஎன்எஸ்எஸ்னால் என்ன, அதுக்குள்ளே வரக்கூடிய இனி வரும் வீடியோக்கள் புரிஞ்சிக்கிறது மிக சுலபமாக இருக்கும். ஸ்டேஜஸ் ஆஃப் கிரைமில் மொதல் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இன்டென்ஷன் இருக்கணும். ஒருவரை ஏதாச்சும் ஒரு குற்றம் புரிய வேண்டும் என்றால் அல்லது ஏதோனும் ஒரு குற்றம் புரிய வேண்டும் என்றால் அதற்குண்டான நோக்கம் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அவனை நான் இன்றைக்கி அடித்தே ஆகணும்டா அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா இன்டென்ஷன். கில்ட்டி மெயின்டுன்னு சொல்லுவாங்க. கில்ட்டி மெயின்டு மட்டும் இருந்தால் போதுமா ஒரு கிரைமுக்குன்னா கிடையாது. அப்படி பார்க்க போனால் நம்மளுக்கெல்லாம் டெய்லி நிறைய கில்ட்டி மைண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அரசாங்க ஆஃபீஸுக்கு அலுவலகத்துக்கெலாம் போனால் அவ்வளோ கோபம் வரும். என்னடா சும்மா உக்காந்துட்டுருக்கானுங்க, வேலையை செய்ய மாட்டேன்றாங்க, இந்த மாதிரி நிறைய கோபம் வரும். நம்மளுடைய வேலை தடைப்படும் பொழுது லஞ்சம் வாங்கும்போது கோபம் வரும், தவறுதலாக பார்க்கும்போது கோபம் வரும், ஏன் நம்மளுடைய தொழிலில் இருக்கிற அட்வொகேட்ஸ் சரியாக வேலை பார்க்கலனா கோபம் வரும். இந்த மாதிரி அப்பப்போ நம்மளுக்கு ஒரு சில இன்டென்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அப்பப்போ காணாத போயிடும். ஸோ ஸ்டேஜ் 1ன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷனல் தான். அடுத்தது ப்ரிப்பரேஷன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இது மிக முக்கியமான ஒரு ஸ்டேஜ், தயாரிப்பு. அது மட்டும் இருந்தால் போதுமா, ஒரு நோக்கம் மட்டும் இருந்தால் போதுமா, அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். அப்படின்னும் போது இந்த தயாரிப்பு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா க்ரைம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஆகுது. நம்ம எண்ணக்கூடிய அந்த எண்ணங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முடிச்சு வைக்கப்படுற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு வருது. சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா இன்டென்ஷன் ப்ளஸ் ப்ரிப்பரேஷன் இருந்தால் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் நடந்ததாக அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அது எல்லா வழக்குலையும் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சில மிக முக்கியமான வழக்குகள் அதிலலாம் பார்த்திங்கன்னா இன்டென்ஷனும் இருக்கணும், ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்தால் போதும், க்ரைம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா தேச துரோக வழக்குகள் அந்த மாதிரியான இடத்துல இது அதிகமாக உபயோகப்படுத்தப்படும். சின்ன வழக்குகளுக்கு இது தேவையில்லை. ஒரு ப்ரிப்பரேஷனாக சின்னதாக ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க, அதை அட்டெம்ப்ட் பண்ண மாட்டாங்க, அப்போனா க்ரைம் நடக்கலைன்ற மாதிரி தான் அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா அட்டெம்ப்ட்ன்ற கான்செப்ட்டு. ஸோ இது நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு க்ரைம் கம்ப்ளீட் ஆன மாதிரி தான் அர்த்தம். ஸோ முயற்சி செய்கிறது, அவர் எண்ணக்கூடிய அந்த எண்ணங்களை, அவருக்கு வந்திருக்க இந்த கில்ட்டி மெயிண்டை ப்ரிப்பரேஷன் ஆயாச்சு, இப்போ முயற்சி செய்கிறாரு. முயற்சி செய்யும்போது தோல்வி அடைஞ்சாலும் சரி, வெற்றி அடைஞ்சாலும் சரி, க்ரைம் தான் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல எழுதுகிற மாதிரி பார்த்துக்குங்க. வாட் இஸ் க்ரைம் அப்படின்னு போட்டுட்டு இத்தனை ஸ்டேஜ் இருக்குது, இத்தனை ஸ்டேஜ் என்னென்னன்ற மாதிரி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு வெயிட்டேஜ் கிடைக்கும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டுக்கு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 4ஆவதாக வரக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா கமிஷன், நிறைவேற்றம். நம்ம எண்ணக்கூடிய அந்த எண்ணத்தை, கில்ட்டி மைண்டை இந்த இடத்துல நிறைவேற்றியாச்சு. இந்த 4ம் முடிஞ்சிடுச்சுன்னா ஒரு க்ரைம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. க்ரைம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா தான் இந்த பிஎன்எஸ்எஸ்ஸுக்கே வேலைன்றதை நீங்கள் நினைவில் வச்சுக்கிங்க. அப்படின்னா இதன் பிறகு தான் நம்மளுக்கு வேலையே இருக்குது. இதன் பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மிக அற்புதமான டாபிக்ஸை கொண்ட வீடியோக்களாக இருக்கும். மிக தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்குங்க. ஏன்னா இனி வரும் காலங்களில் படிக்கிறது மட்டும் போதாது, இதை வச்சு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அதனால் உங்களுடைய எழுத்து திறன் கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கிங்க இந்த கான்செப்ட்லேருந்து. இந்த இடத்துல ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓம் பிரகாஷ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். எப்பயுமே பார்த்திங்கன்னா ஸ்டேட் ரெஸ்பாண்டண்ட்டாக வரும் இதில், இல்லைன்னா கம்ப்ளைனண்ட்டாக வரும். ஸோ எப்படி வேணாலும் வரலாம், ஆனால் கண்டிப்பாக ஸ்டேட் லயபிளாக வரும் இந்த இடத்துல. ஏன்னா அதுதான் பார்த்திங்கன்னா க்ரைமுக்கு உண்டான கான்செப்ட்.
ஒரு க்ரைம் நடக்குதுன்னா அதனுடைய லைபிள் யார், ரெஸ்பாண்டன்ட் யார், அதாவது அதை பாதுகாக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட்டு தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் ஏபிபி வருவார், பிபி வருவார். அக்யூஸ் சைடில் பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸ் வருவாங்க. இந்த ஓம் பிரகாஷ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் இன் 1961 கேஸில் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலைக்கான நோக்கம் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நோக்கம் இல்லாமல் கொலையை நிரூபிக்க முடியாது. ஒரு இன்டென்ஷன் இருந்தால் மட்டும்தான் ஒரு மர்டரை வந்து சரியாக நிரூபிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அது விபத்து மாதிரி கணக்கில் வந்துடும் அது அப்படின்ற மாதிரி ஓம் பிரகாஷ் கேஸில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது இன்டென்ஷன் மற்றும் ப்ரிப்பரேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கொலை நடக்க போது, ஒரு கொலை நடந்து விட்டது என்றால் இன்டென்ஷன் இருக்கணும், ப்ரிப்பரேஷன் இருக்கணும். வெறும் கமிஷன் மட்டும் நடந்து போச்சு, அதாவது நிறைவேற்ற மட்டும் ஆயிடுச்சு அப்படின்னா அது கொலையாகாது, அது ஒரு விபத்தாக பார்க்கப்படும் அப்படின்ற மாதிரி ஓம் பிரகாஷ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் என்ற ஒரு கேஸ் ஸ்டடியில் மிக தெளிவான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஆனரபிள் கோர்ட்டு கொடுத்துருது. இந்த கேஸ் ஸ்டடிலாம் உங்களில் பேப்பரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. குறைஞ்சபட்சம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் 15க்கு மேற்பட்ட கேஸ் ஸ்டடி இருக்கணும். அதுதான் சாரதி லா ஸ்டடீஸ் ஆசைப்படுதுன்றது நினைவில் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.